எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பூரணிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காயை யாராலையும் கண்டிப்பாக அடையாளமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க என்ன காயின்னு பார்ப்போம், அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 டீஸ்பூன் இருந்தால் போதும். இதை அலசிட்டு ஒரு குக்கரில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து நான் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம பருப்பு கூட குக்கரில் சேர்த்துக்கலாம். நாலு கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டாச்சு. அடுத்து 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, பெரிய வெங்காயம், பூண்டு இதெல்லாமே ஒன்றாவே போட்டுருவோம். கூட தேவையான அளவு மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 2 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரைச்சி வச்ச புளி தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இனி குக்கரை மூடி ஸ்டவ் மேலே வச்சிடலாம். ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். 2 விசில் வந்தாச்சு. இப்போ ப்ரெஷர் இறங்கிருச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அழகாக மலர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு காய் பருப்பு எல்லாம். இப்போ இந்த மாதிரி பருப்பு மத்தை வச்சு நம்ம அந்த காயெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம், அழுத்தி விட்டுக்கலாம், நல்லா மைய கடைஞ்சிக்கலாம். அதிலிருந்து கொஞ்சம் மீதி தண்ணியாக வடித்து எடுத்து வச்சிட்டேன் நான். வேணும்னா உங்களுக்கு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியாக வேணும்னா இதோடவே விட்டுடலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா அந்த தண்ணியை இதில் நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு கொஞ்சம் நிறையாவே போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணினது, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு வரமிளகா, உங்கள்கிட்ட பச்சை மிளகா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நான் வரமிளகா போடுறேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம், வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம குழம்புக்குள்ளே கொட்டிக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா அருமையாக வரும். சாதத்துக்கு நல்லா இருக்கும், இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது அருமையாக இருக்கும். கத்திரிக்காய்னு கண்டே பிடிக்க முடியாது, குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம கொடுத்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.